உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, இதனால் எப்பேற்பட்ட மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க. ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 2026 இத்தனை காலகட்டமாக இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்த உங்களுக்கு கொஞ்ச காலகட்டங்களிலிருந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பலவிதமான வேதனைகள், நமக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம விரல் நம்ம கண்ணை குத்திருமோ, இருக்கிறத இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடுமோ, ஆரோக்கிய ரீதியில் என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று நம்மளை பிளாக் பண்ணுது, ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கும், நம்மளுடைய வேலையை நம்மளால் முழுசாக செய்ய முடியல அப்படின்ற அளவுக்கு சில பாதிப்புகள். குறிப்பாக சொல்லணுன்னா, சாதாரணமாக முடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல, ஏன் நமக்கு இது முடிக்க முடியல, ஈஸியாக முடிக்கிறது கூட கஷ்டப்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குது. தேவையற்ற வீண் செலவுகள்னால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சம்மந்தமே இல்லாத செலவுகள் எல்லாமே வீண் செலவுகளாக இருக்குது. இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம எப்படி ஒரு தீர்வுக்கு வரப்போகுது, இந்த கடன் சுமைகளிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிகச்சிறந்த ஒரு மேன்மைகளை இந்த 2026 உண்டாக்க போகுது, உருவாக்க போகுது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு உண்டாகும், எவ்வளோ பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்குன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் எப்பவுமே நம்ம வார்த்தைகளால் கூட ஒருத்தரை காயப்படுத்திடக்கூடாது, அவங்க மனசை பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்களே தவிர கெட்டவங்களோ பாதிக்கப்பட்டவங்களோ இருக்காது. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து வாழுவீங்க, எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுத்து வாழுவீங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் ஜீரணிச்சிக்கலாம். இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டேஜ் நம்ம கடந்து போகலாம், இதுவும் கடந்து போயிட்டோன்னா நமக்கு இதுவும் சரி ஆகிடும் அப்படின்ற எண்ணங்களோட பெருந்தன்மையோட பல இடங்களில் நீங்கள் நடந்துக்குவீங்க. நட்புக்கு இலக்கணமாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க, மனசாட்சிக்கு நேர்மையாக செயல்படுவீங்க. இப்படி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தும் கூட பல இடங்களில் நல்லதை செய்தும் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உதவி நீங்கள் செஞ்சவங்க இன்றைக்கி நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களே மீண்டும் உங்களுக்கு உபத்திரம் செஞ்சால் எப்படி இருக்கும். இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தவங்க நீங்கள் இன்றைக்கி உங்களோட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்கலைன்னா வேறு யாரும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கும் சில பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள உண்டான விஷயங்கள், ஒரு நல்ல அன்பும் அரவணைப்பும், உங்களை பார்த்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடாதான்ற அளவுக்கு உங்களுக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகளை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சில விஷயங்கள் அது இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதனால் மன உளைச்சல்கள் அதிகமாகுது, அமைதி குறையுது, ஒரு நிம்மதி சந்தோஷமாக போக வேண்டிய இடத்துல கோபத்தோடையும் வேதனைகளோடையும் ஆதங்கத்தோடையும் அந்த இடத்த கடந்து போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. இந்த நிலை மாறுமா, இதிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா நினச்சவங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் இந்த சனி வக்கரத்தினால நடக்கக்கூடிய அருமையான விஷயங்கள் என்னன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு, நிறைய மன உளைச்சலை சந்திச்சாச்சு. நமக்கு மேலே இருக்கிறவங்களையும் நம்ப முடியல, நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் நம்ப முடியல, சக ஊழியர்களையும் நம்ப முடியல. எது இங்கே இந்த இடத்துல நல்லதுன்னு நம்ம சொல்ல போனாலும் அதுவே நமக்கு தீங்காக நிற்கக்கூடிய நிலைமை இந்த இடத்துல இருக்குது. எங்கே நீங்கள் உங்களுடைய நேர்மையாலையும் உங்களுடைய கடின உழைப்பாலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவீங்களோன்ற ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் இந்த இடத்துல மற்றவங்களுக்கு உருவானதனுடைய விளைவுகள் உங்கள் மேலே வீண் பழிகளை சுமத்தி உங்களை பாதிப்புகளுக்கு ஆளாக்கக்கூடிய நிலைமையை இந்த இடத்துல உருவாக்குற நிலைமை உருவாகிருக்கு.
அதுலேயும் குறிப்பாக இதனால் வேலை இழந்தவங்களும் இருக்கிறீங்க, வேலையை இழக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் அதே இடத்துல மீண்டும் ஸ்டாண்ட் பண்ணணும், உண்மை என்னன்றதை மற்றவங்க புரிஞ்சிக்கணும், உங்களுடைய அதாவது திறமை, ஆற்றல், உங்கள் தகுதி என்னன்றதை நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு இந்த சனி வக்கரத்தினால கிடைக்க போகுது. இந்த 137 நாட்களில் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு செகண்டும் மெருகேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும், பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதனால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் 100% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இப்போ மூவ் பண்ணுங்கள். இத்தனை நாட்களாக தடப்பட்ட அந்த வெளிநாடு வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு அமைச்சு அதுக்காக ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் அமைச்சு காரணமே இல்லாமல் டிலே ஆகிட்டே இருக்குது. இதனால் பிள்ளை ரொம்ப யோசித்து அவங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாகுது, அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இனம் புரியாத பயம் அவங்களுக்கு உருவாக்குதே நினைக்கிற அளவுக்கு பெற்றோர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு இந்த இடத்துல தீர்வு கிடைக்க போகுது, இதுக்கு இந்த இடத்துல மாற்றங்கள் பிறக்க போகுது. நீங்கள் அதாவது இந்த கும்பராசி அன்பர்கள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு மேன்மைகள் உண்டாகும். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலம். இந்த காலகட்டங்களில் மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு உங்களை நீங்களே திடப்படுத்தி அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எழுந்ததை மீண்டும் அடைவீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு விலகி போனவங்க மீண்டும் உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக திருமண ரீதியில் நீண்ட நாள் முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை நம்ம நினச்சி எல்லாத்தையும் ஓகே நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் நினச்சா கடைசியில் பார்த்தா அது ரிஜெக்ட் ஆகுது. அதனால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை. இது இப்படியே போயிட்டு இருந்தால் திருமணமே வேண்டாம், நமக்கு எதுக்கு திருமணம் நினைக்கிற அளவுக்கு பாதிப்புகள். அப்போது இதுக்கு ஒரு 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 ரிலீஃபே இல்லையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு 100% திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் திருமணமாகி ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மறுமணத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், பழிகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க, மற்றவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க மீண்டும் உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் மாற்றி உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கடன் சுமைகள் தீரப்போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்களால், திடீர் மாற்றங்களால் நீங்கள் தொழில் ரீதியில் பலவிதமான பாதிப்புகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஏன் இத்தனை நாளாக எது உங்களுக்கு குடைச்சலாக இருந்ததோ அந்த குடைச்சல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. யாரெல்லாம் நீங்கள் வளரக்கூடாது, வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, உங்கள் வளர்ச்சியை கண்டு அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பாதிப்புகளை உருவாக்கணும், உங்கள் வேகத்தை குறைக்கணும், உங்களை முடக்கடை ஆக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுடைய எண்ணங்களை உடைச்சி நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி பாதை இருக்க போகுது. அதற்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. மூவ் பண்ணுங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். குறிப்பாக கும்பராசி என்பர்கள் எதை வேணாலும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, சகிச்சுக்குவீங்க, எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவீங்க. ஆனால் தனக்கு பிடிச்சவங்க, தனக்கு வேண்டியவங்க தன்னை விட்டு விலகி போனால் அது உங்களால் ஏற்றுக்க முடியாது. அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, அப்பேற்பட்ட உங்களுக்கு விட்டு விலகி போனவங்களும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. புது உறவுகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்கள் வேலையில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக சொல்கிற அந்த வேலையில் உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு ப்ரமோஷன் மட்டும் அல்லாமல் புது வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும். அங்கே இருந்து இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுக்குரிய ஒரு அருமையான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. பிள்ளைகள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகிறாங்க. உங்கள் பேச்சை மீறி அவங்க சில முடிவுகள் எடுத்திருக்கலாம். அந்த முடிவுகளிலிருந்து மீண்டும் திரும்பி உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, ஒரு தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் கிடைச்ச
கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அடுத்த வருட காலகட்டங்களுக்கு பல வருஷத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நின்று பேசும். அந்த அளவுக்கு சில விஷயங்களை இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பேஸ் உங்களுக்கு பலப்படுத்த போகிறீங்க. குறிப்பாக நான் சொல்லணுன்னா, நீண்ட நாளாக வீடு கட்டி நாம் ஒரு நல்ல இலக்கு அடையணும்னு நினச்சவங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கட்ட வீடு பாதியில் நிற்குதுன்னு நினச்சவங்களுக்கு அந்த வீடு கண்டினியூ பண்ணக்கூடிய காலமாக இது இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியில் இருந்த உபாதைகள் நீங்கும். இந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். குறிப்பாக ஜாயின் நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அதுக்கு தீர்வே இல்லையே, நம்ம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஒர்க் அவுட்டே ஆகலைன்னு நினச்சவங்களுக்கு தானாகவே சிலருக்கு விலகும், சிலருக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டே கை கொடுக்குற அளவுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுத்தினால் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். ஏன்னா திசாபுத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அந்த சுய ஜாதகத்தை பார்க்கணும். ப்ளஸ் அந்த ஜாதகத்தில் சர்வாஷ வர்க்க பலன்கள், இந்த சனி பகவான் ஒரு 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியம் ஆகிட்டால் நெகட்டிவாக வேலை செய்வார். 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுவார். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.